மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கும் ஷேர் மார்க்கெட் எஸ்ஐபி அதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்? மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபினா ஒரு நான் கான்செப்ட். ஃபண்ட் மேனேஜர் என்ன வாங்குறாரு என்ன விற்கிறாரு ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்க்க மாட்டாரு. ஷேர் மார்க்கெட் எஸ்ஐபி நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. என்னன்னா நானே ஷேர் வாங்கணும். வெரி வெரி டேஞ்சரஸ் கான்செப்ட். எதுக்குன்னா எஸ்ஐபி பண்ணால் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 1.5 கோடி ரூபாய் வந்து எடுக்க போறீங்க. இத்தினோண்டு அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் போடும்போதும் நீங்கள் இன்டெரக்டாக ஒரு 40 கம்பெனி 50 கம்பெனி வாங்குவீங்க. ஏன்னா அந்த ஃபண்டில் வந்து அத்தனை கம்பெனி இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க. அந்த கம்பெனிக்கு எப்போயாவது எதுவும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் வந்து எப்போ 1% உழுதோ என் எஸ்ஐபி வந்து போகணும். ஒன்லி ஆன் டிப்ஸு. மார்க்கெட் உழும்போது தான் நான் வாங்குவேன். ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் போல. அதில் போடலாமா இதில் போடலாமா அப்படின்னு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் என்னதான் நடந்தது அப்படின்றத டேட்டா வைஸ் நம்ம கூட பேசுறதுக்காக ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் விவேக் கர்வா ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ தேர் இஸ் அ சேயிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கும் ஷேர் மார்க்கெட் எஸ்ஐபி அப்படின்னு 2 எஸ்ஐபி இருக்குது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டு வந்து நீங்கள் இப்போ ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா அதுவும் ஷேர் மார்க்கெட் தான், ரைட்டா? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் டைரக்ட் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி புரோக்கர் கிட்ட போயிட்டு இப்போ என்கிட்ட வரீங்க, ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணீங்க, வாங்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஷேர் வந்து நீங்கள் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதுதான் வித்தியாசம். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறீங்க. அவர் இன்டைரக்டாக எடுத்து நீங்கள் இன்டைரக்டாக வாங்குறீங்க அதே ஷேர். ஸோ இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ரிலையன்ஸ் வாங்குறேன்னு வைங்களேன், 10 ஷேரு. நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொடுக்குறேன். அந்த ஃபண்ட் மேனேஜர் ரிலையன்ஸ் வாங்குறாருன்னா அதே ரிலையன்ஸ் ரிட்டர்ன் தான் எனக்கும் வரப்போகுது, ரைட்டா? ஆனால் நான் இன்டைரக்டாக வாங்கிட்டு இருக்கேன். அது ஒன்று. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஆனால் மக்கள் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நான். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபினா ஒரு நான் கான்செப்ட். நம்ம வந்து ஒரு 10,000 ருபீஸ் சைன் அப் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த ஃபண்டில். ஃபண்ட் மேனேஜர் என்ன வாங்குறாரு என்ன விற்கிறாரு அது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து டெய்லி நாங்கள் பார்ப்போம். ஆனால் ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்க்க மாட்டார். அவர் கண்ணுக்கு படாது. அவர் பார்க்க போகிறது வெறும் ரிட்டர்ன்ஸ். எனக்கு வந்து ஒரு வருஷத்தில் இவ்வளோ ரிட்டர்ன் வந்தது இந்த ஃபண்டில், அவ்வளோதான். ஷேர் மார்க்கெட் எஸ்ஐபி நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. என்னென்னா நானே ஷேர் வாங்கணும், நானே ஃபண்ட் மேனேஜராக இருக்கணும். ஆக்சுவலாக அவசியம் இல்லை. நானே ஒரு சர்ஜரி பண்ணணும், நானே டாக்டர் ஆகிடணும் மாதிரி. ஓகே. ஸோ இன்னொருத்தர்கிட்ட போகாமல் நானே எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லி அது வந்து டிஐஒய்ன்னு சொல்லுவோம். டூ இட் யுவர் செல்ஃப். வெரி வெரி டேஞ்சரஸ் கான்செப்ட். எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும், டூ இட் யுவர் செல்ஃப்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்களே சர்ஜரி பண்ண முடியாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸை வந்து வாங்கும்போது நீங்களே வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி மந்த் ஓகே நான் ஏதாவது ஒரு ஷேர் வாங்கணும்னு சொல்லி ஆர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஷேர் வாங்கணும். எக்ஸாம்பிளுக்கு சே ஏஷியன் பெயிண்ட் எடுங்களேன் உதாரணத்துக்கு. ஒரு ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கம்பெனிஸ். இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணிட்டு இருப்பாங்க. கால் பண்ணி கேட்பாங்க, சார் ஏஷியன் பெயிண்ட் வந்து எவ்ரி மந்த் ஒரு 5 ஷேர் வாங்கலான்னு இருக்கேன். என்ன யூஸ்? வாங்கியிருப்பீங்க, நல்லா மேலே போயிருக்கோம். ப்ராஃபிட் புக் பண்ணுற நேரத்தில் கூட நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் மந்த்லி அந்த 5 ஷேர் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட் கீழே கூட வந்திருக்கு 30% ஆல்மோஸ்ட். ஸோ யூ டோன்ட் அச்சீவ் எனி திங். அதே வந்து நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் போட்டிருந்தா மேபி ஃபண்ட் மேனேஜர் ஏஷியன் பெயிண்ட் வித்திருப்பார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐபி 2 இடத்துலையும் பண்ணலாம். ஆனால் மெயினாக நான் எப்பயுமே இன்சிஸ்ட் பண்ணுறது வந்து ப்ளீஸ் டேக் ஹெல்ப் ஆஃப் ப்ரொஃபஷனல். நான் சொன்ன மாதிரி நான் சர்ஜரி பண்ணணும், நான் டாக்டர் ஆக வேண்டாம், நான் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் போவேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு அட்வைசரோட ஹெல்ப் எடுங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி எஸ்ஐபி பண்ணுறது பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டில் பெட்டர். எதுக்கு பெட்டர்னா மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் போடும்போதும் நீங்கள் இன்டெரக்டாக ஒரு 40 கம்பெனி 50 கம்பெனி வாங்குவீங்க. ஏன்னா அந்த ஃபண்டில் வந்து அத்தனை கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எஸ்ஐபி போடும்போது நீங்கள் டைவர்சிஃபைடாக இருக்கீங்க. ஆனால் வெறும் 5 ஷேர் ஒரு கம்பெனியில் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்கீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் எங்கே இருக்குது? நீங்கள் அந்த ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க. அந்த கம்பெனிக்கு எப்போயாவது ஏதோ ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ 10,000 வந்து இப்போ ரிலையன்ஸ் வந்து 3,000 ரூபாய் ஒரு ஷேர். 10,000 எத்தனை வாங்க முடியும்? 3 ஷேர், ரைட்டா? ஸோ யூ டோன்ட் அச்சீவ் எனி திங். ஸோ இட் இஸ் எ பேட் கான்செப்ட். நிறைய பேர் வந்து இது நான் சொன்ன மாதிரி ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டு த்ரில்லு அதனால பண்ணும். ஆனால் த்ரில்லுக்காக வந்து நீங்கள் ரோலர் கோஸ்டரில் போய் உட்காரலாம், ஒரு தீம் பார்க் போடலாம். ஆனால் பணத்தை யூஸ் பண்ணி த்ரில் வந்து ஒரு பேட் ஐடியா.
ஸோ பேசிக்கலி எவ்வளோ யூனிட் ஷேர்ஸ் இருந்ததுன்னா ஒரு லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எவ்வளோ 5,000 ரூபாய் மினிமம், ம். நீங்கள் 5,000 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ம். ரைட்டா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம போன ஷோவில் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பற்றி பேசணும். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அகைன், ஒரு இன்வெஸ்டர் 1 கோடி ரூபா போட்டுட்டு இருந்தா அவருக்கு 1 கோடி 20 லட்சம் ரூபா கிடைச்சிருக்கும். சேம் 20% தான். இன்னொருத்தர் வந்து வெறும் 5,000 ரூபாய் போட்டுருந்தா அவருக்கு 1,000 ரூபாய் கிடைச்சிருக்கும், 6,000. அதுவும் 20% தான். பர்சன்டேஜ் வைஸ் வந்து எந்த சேஞ்சஸும் வராது, எல்லாருக்கும் ஒரே பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து 5,000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் 5,000 வந்து லம்சம். எஸ்ஐபி பண்ணால் 1,000 ரூபாய் மந்த்லி கூட நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ நார்மல் எஸ்ஐபிக்கும் டாப் அப் எஸ்ஐபின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன சார்? அதுக்கு வந்து விதவிதமான பேர் சொல்லுவாங்க மக்கள். டாப் அப் எஸ்ஐபி, ஸ்மார்ட் எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி, நிறைய சொல்லுவாங்க. ஸ்மார்ட்லேயும் 2 கான்செப்ட் இருக்குது, அதுவும் வரேன்னா. ஸோ மெயினாக டாப் அப் அண்ட் ஸ்டெப் அப். பேர்லேயே தெரியும், ஸ்டெப் அப்னா ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போகிறது, ஒரு டாப் அப்னா ஒரு கொஞ்சம் டாப் அப் பண்ணுறது. ரைட்டா? ஸோ நார்மல் எஸ்ஐபி வந்து உதாரணத்துக்கு நான் வந்து டேட்டா வச்சுருக்கேன். சரி, ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் எஸ்ஐபி சைன் அப் பண்ணுறீங்க. ரைட்டா? 20 இயர்ஸ்க்கு ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ கிடைக்கும்? ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன். நீங்கள் வந்து 20 இயர்ஸில் வந்து 24 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 10,000 எவ்ரி மந்த். வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். 20 வருஷத்துக்கு 24 lakhs. ரைட்டா? அதில் வந்து 15% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தால் உங்களோட வேல்யூ ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து 1 crore, அப்ராக்சிமேட்லி 1.5 crores வைங்களேன், அப்ராக்சிமேட்லி. ஓகே. ஸோ நீங்கள் 24 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 1.5 கோடி ரூபாய் வந்து எடுக்க போகிறீங்க ஓவர் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ். ஸோ 20 இயர்ஸ் வெயிட் பண்ணுமா? ஆனால் நீங்கள் போடுறது வெறும் 10,000 தான் மந்த்லி. அப்படி பாருங்கள். ஸோ இத்தினோண்டு அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். சரி, ஒரு கேள்வி மக்கள் மைண்டில் என்ன வரும்னா, சார் இந்த 10,000 20 வருஷத்துக்கு 10,000னா என் சேலரி இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி இல்லை. இன்றைக்கி நான் என்ன சம்பாரிச்சிட்டு இருக்கேனோ அதை பேசிஸ் பண்ணி தான் 10,000 ரூபாய் நான் முதலீடு செய்கிறேன். அடுத்த வருஷம் எனக்கு ஒரு 10% சேலரி ஹைக் வரும். வருஷம் எனக்கு வந்து இன்கம் ஹைக்கு, சேலரி ஹைக்கு, பிஸ்னஸ் ஹைக்கு ஏதாவது ஒன்று வரும். ஸோ நான் அதிகமாக சம்பாதிக்கும் போது எஸ்ஐபி கூட நான் அதிகமாக போடலாமே. அதுதான் வந்து டாப் அப் எஸ்ஐபி ஆர் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. என்ன சொல்லலாம்னா, சரி நான் இந்த வருஷம் 10,000, ஆனால் அடுத்த வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 10க்கு பதிலாக 10% எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் ஆகணும். ஸோ 11,000 ரூபாய் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் 11,000 ப்ளஸ் ஒரு 10% எக்ஸ்ட்ரா. ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 69 lakhs ஆகிருக்கும் 20 இயர்ஸில். ஆனால் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.8 crores. டபுள் தி டைம். ஆல்மோஸ்ட் டபுள். ரைட்டா? ஸோ இதுதான் வித்தியாசம் ஒரு ஸ்டெப் அப் டாப் அப்புக்கும் ஒரு நார்மலான எஸ்ஐபிக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டெப் அப் டாப் அப் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, 10,000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சேலரி ஹைக் இன்க்ரீஸ் வரும்போது சார் இன்னொரு 5,000 ரூபாய்க்கு நான் புது எஸ்ஐபி போடணும், அது கூட பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் இந்த டாப் அப் பண்ணால் ஆக்சுவலாக பெட்டர் ஐடியா. ஸோ நார்மல் எஸ்ஐபியில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா அது டாப் அப்பா, இல்லை அதுக்கு ஆப்ஷன் இல்லையா? இல்லை, அது வந்து சிம்பிளான கான்செப்ட் தானே. ஒரு பேங்க்கில் வந்து நம்ம மேண்டேட் கொடுக்கணும். ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து நார்மல் எஸ்ஐபியில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி டாப் அப் எஸ்ஐபி கூட பண்ணலாம். ஓகே. ஸ்மார்ட் எஸ்ஐபியில் என்ன பண்ணுறான்னா, ஒரு எஸ்ஐபி சைன் அப் பண்ணிடுறேன். ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து எவ்ரி மந்த் டெபிட் ஆகக்கூடாது. ஆனால் மார்க்கெட் வந்து எப்போ 1% உழுதோ, ஒரு 2% உழுதோ, ஒரு எந்த மாதம் வந்து ஒரு 1% உழுதோ, 0.5%, அது நீங்கள் டெஃபினிஷன் நீங்கள் கொடுக்கலாம் உங்களோட டெஃபினிஷன் படி. ஸோ எப்போ 1% உழுதோ அன்னைக்கு வந்து என் எஸ்ஐபி வந்து போகணும். ஸோ என்ன அர்த்தம், ஒன்லி ஆன் டிப்ஸு, மார்க்கெட் விழும்போது தான் நான் வாங்குவேன், மேலே போகும்போது வாங்க மாட்டேன். ஸோ என்ன இருக்கும், ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் அன்னைக்கு வந்து விழுந்திருக்கு மார்க்கெட், அன்னைக்கு வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறமா எப்போ கரெக்ஷன் வந்திருக்கோ அப்போது மட்டும் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஐடியாவே என்ன, எப்போ மார்க்கெட் உழுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் வாங்குறீங்க. பை சான்ஸ் 1 இயர் மார்க்கெட் உள்ள, சரி நீங்கள் 1% சொல்கிறீங்கன்னா மார்க்கெட் 1% மேலே கீழே போகல, நீங்கள் 1 இயர் வாங்கவே மாட்டீங்க. ஓகே. நம்மளோட கிளவராக இருக்கே. இல்லை, அது வந்து பேட் ஐடியா. ஓகே. மேபி மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்கும்போது கீழே போகாது. ஆனால் நார்மல் எஸ்ஐபி பண்ணுறவன் வந்து அதிகமாக சம்பாதிச்சிடுவான். நீங்கள் வந்து எப்போ உழுவுன்னு சொல்லி வெயிட் பண்ணி அது வரும் அந்த கான்செப்ட் வராதானா அந்த மாதிரி ஆகக்கூடாது. கேட்க நல்லா இருக்கு, ஆனால் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. தட் இஸ் நீங்கள் ஒரு நார்மல் எஸ்ஐபி சைன் அப் பண்ணலாம். இன்னொரு அதிலே மேண்டேட் கொடுக்கலாம். என்ன, நான் ஒரு 10,000 ரூபாய் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து 1%
உழுதோ ம். அன்னைக்கு வந்து எஸ்ஐபி 3 மடங்கா போயிடணும். அப்படி பண்ணா செம்ம இன்டெலிஜென்ட் மூவ். ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் பதட்டமா இருக்கும் போல. அதுல போடலாமா, இதுல போடலாமா அப்படின்ட்டு. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். அட்வைசர் கிட்ட ஹெல்ப் எடுங்க அட்லீஸ்ட். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க கூகுள் பண்ணாலே நிறைய பேர் தெரிஞ்சிடுவாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரொம்ப டைம். நன்றி. ரொம்ப நிறைய நாலேஜ் கிடைச்சது எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.